எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பெரிதா எதிர்பார்த்த பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸா 12,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்றவங்களுக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாபையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வேற சில மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு பட்ஜெட்ல மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றவங்களா வந்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். அதாவது 12 லட்ச ரூபாய் இன்கம் பிளஸ் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ டோட்டலா உங்க சம்பளம் 12,75,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். அடுத்தது ஆல்ரெடி இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஸ்லாபையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நியூ டாக்ஸ் ரீஜனுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்கம் 18 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்க 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் 30,000 டாக்ஸ் பே பண்ணா போதும். 20,000 உங்களுக்கு மிச்சம். அதே போல ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னாவே நீங்க 30% டாக்ஸ் பே பண்ணணும். பட் இனிமேல் நீங்க 24 லட்ச ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணீங்கன்னா தான் 30% டாக்ஸ் பே பண்ணிட்டே இருக்கும். இந்த பட்ஜெட்ல ரிவைஸ் பண்ணியிருந்த நியூ டாக்ஸ் ரீஜன் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பத்தி டீடைல்டா பார்த்துடலாம். 4 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ரேட் 0%. அதாவது நீங்க டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். 4,01,000 8 லட்ச ரூபாய் வரைக்கும் 5% இன்கம் டாக்ஸ். அடுத்தது 8,01,000 12 லட்ச ரூபாய் வரைக்கும் 10%. அடுத்தது 12,01,000 16 லட்சம் வரைக்கும் 15%. அடுத்தது 16,01,000 20 லட்சம் வரைக்கும் 20%. அடுத்தது 20,01,000 24 லட்சம் வரைக்கும் 25%. ஃபைனலா 24 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்றதுக்கு 30%. ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா நீங்க 15 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்றவங்களா இருந்தீங்கன்னாவே 30% இன்கம் டாக்ஸ் பே பண்ண இருந்துச்சு. இப்ப அதை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணனால மக்கள் கையில நிறைய பணம் தந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு பட்ஜெட்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி மக்கள் எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சப்போஸ் இன்னைக்கு ஒருத்தர் சம்பளம் 12,75,000 லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் டாக்ஸ் 83,200 வரைக்கும் பே பண்ணணும். பட் இன்னைக்கு சேஞ்சஸ் படி அவர் டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். அவர் ஆல்மோஸ்ட் 83,000 சேவ் பண்றாரு. அடுத்தது ஒருத்தரோட இன்கம் 15 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் 1,30,000 வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணும். பட் இன்னைக்கு சேஞ்சஸ் படி அவங்க ஜஸ்ட் 97,500 பே பண்ண போதும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 33,000 சேவ் பண்ண முடியும். அடுத்தது ஒருத்தர் சம்பளம் 11 லட்சம் இருந்தா அவங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் 1,53,400 வரைக்கும் பே பண்ணணும். பட் இன்னைக்கு சேஞ்சஸ் படி அவங்க ஜஸ்ட் 1,13,000 பே பண்ணா போதும். அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் 40,000 சேவிங். அடுத்தது 20 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றவங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2.25 லட்சம் டாக்ஸ் பே பண்ணணும். பட் கரண்டா அவங்க ஜஸ்ட் 2 lakhs பே பண்ணா போதும். ஆல்மோஸ்ட் 85,000 அவங்களுக்கு சேவிங். அடுத்தது 24,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4.5 லட்ச ரூபாய் பே பண்ணணும். பட் அவங்க ஜஸ்ட் இப்ப 3.5 லட்சம் பே பண்ணா போதும். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் மிச்சம். அதே மாதிரி 25 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணாங்க லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் 4 லட்சம் இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு படி அவங்க ஜஸ்ட் 3.5 லட்சம் பே பண்ணா போதும். அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் மிச்சம். இன்கம் டாக்ஸ் சேஞ்சஸ் இல்லாம வேற சில மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து 1.5 லட்சம் கோடி ஃப்ரீ லோன் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த லோன் பீரியட் 50 வருஷம் சொல்லியிருக்காங்க. இது அவங்க எதுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி. அடுத்ததா 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு கஸ்டம் டியூட்டி எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு கன்செஷன் டியூட்டி டோட்டலா ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவங்க சொல்லியிருக்கிறது ஆன்லைன் ஒர்க்கர்ஸ்க்கும் ஜிக் ஒர்க்கர்ஸ்க்கும் ஃப்ரீயா இன்சூரன்ஸ் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல அவங்க டோட்டலா 1 கோடி பீப்புள் பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா ஜிக் ஒர்க்கர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் பண்றவங்க இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்றவங்க தான் ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாரத்நெட் ஸ்கீம் மூலியமா எல்லா கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கும் வில்லேஜ் ஏரியால இருக்க ஹெல்த் சென்டர்ஸ்க்கு பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல செட்டப் பண்றதா சொல்லியிருக்காங்க. கரண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த பீரியட லாஸ்ட் 4 இயர்ஸ் வரைக்கும் ஃபைல் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நியூ இன்கம் டாக்ஸ் பில் இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த பில் சாதாரண மக்களுக்கும் புரியுற வகையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க எல்லா 10,000 மெடிக்கல் சீட் ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. கரண்டா ஜல்ஜீவன் திட்டம் 2024 முடிவடையுது. இந்த திட்டத்தை 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குடிநீர் இணைப்பு திட்டம் கொடுக்கறது.
இந்த திட்டம் மூலியமா இதுவரைக்கும் 12 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு திட்டம் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் என்டர்பிரினர்ஸை என்கரேஜ் பண்றதுக்கு வேண்டி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தர புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியமா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 2 கோடி வரைக்கும் லோன் தர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டூரிசம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு வேண்டி மொத்தமா 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டூரிசத்தை என்கரேஜ் பண்றதுக்கு வேண்டி மெடிக்கல் விசா மூலியமா வரவங்களுக்கு விசா ஃபீயை டோட்டலா தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.